Hello children, இன்னைக்கு exercise 3.20 sum number 1 பார்க்க போறோம். இது ஃபுல்லாவே வந்து multiple choice questions. அதல first sum பார்க்கலாம். A system of 3 linear equations in 3 variables is inconsistent if their planes அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது inconsistent அப்படினா no solution ன்னு அர்த்தம். ஒரு 3 வேரியபிள் இருக்கிற மாதிரி 3 லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதோட planes வந்து எந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு no solution இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 3 வேரியபிள்ஸ் அப்படினா x y z அந்த மாதிரி 3 வேரியபிள் இருக்கிற மாதிரி 3 லீனியர் ஈக்குவேஷன் எடுத்துக்கும்போது அதோட planes வந்து எந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு no solution இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினா intersect only at a point. அதோட planes வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் intersect பண்ணும்போது அதுக்கு no solution-ஆ இல்ல intersect in a line. சோ ஒரு லைன்ல அந்த 3 planes-உம் intersect ஆகும்போது அது no solution-ஆ coincides with each other. மூணுமே வந்து ஒண்ணோட ஒண்ணா coincide ஆயிருக்கும்போது ஒண்ணு மேல ஒண்ணே அப்படி place ஆயிருக்கும்போது அதுக்கு no solution-ஆ do not intersect ஆகும்போது அது intersect-ஏ ஆகாம இருக்கும்போது அதுக்கு no solution-னு கேட்டிருக்காங்க. இப்போ இத வந்து உங்க புக்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு நம்ம இதோட ஆன்சர் சொல்லலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a linear equation in two variables of the form ax plus by plus c equal to 0 represents a straight line. So ரெண்டு வேரியபிள் x y அப்படின ரெண்டு வேரியபிள் இருந்ததுனா அந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா straight line. இந்த மாதிரி ஒரு straight line வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து இந்த சைடுல பாத்தீங்கன்னா a linear equation in three variables of the form ax plus by plus c z plus d equal to 0 represents a plane. So இந்த மாதிரி x y z அப்படினு சொல்லி மூணு வேரியபிள் இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருந்ததுனா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா ஒரு plane. சோ இந்த மாதிரி ஒரு plane. இது x axis, இது வந்து y axis, இது z axis. சோ மூணு ஆக்சிஸும் இருக்கிற மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுக்கும்போது அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனா ஒரு plane அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சைடுல பாத்தீங்கன்னா general form அப்படினு சொல்லிட்டு a system of linear equation in three variables x y z has the general form. சோ இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் எடுத்துக்கறாங்க. மூணு வேரியபிள் இருக்கிற மாதிரி மூணு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்து பாக்கும்போது அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படினா அதோட planes தானே அதுக்கு ஒவ்வொரு மூணு வேரியபிள் இருக்கிற லீனியர் ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு plane கிடைக்கும். சோ அதோட சொல்யூஷன் அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படினா இப்போ only one solution அப்படினா அது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும் அப்படினு அர்த்தம். இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனோட plane, green கலர் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட plane, ரெட் கலர் வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட plane. இது மூணுமே வந்து ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கலையா அந்த மாதிரி மீட் ஆயிருந்தா அது வந்து only one solution அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் plane, green கலர் plane, ரெட் கலர் plane இது மூணுமே வந்து இந்த ஒரு லைன்ல மீட் ஆயிருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரே லைன்ல மீட் ஆயிருந்தா அது வந்து infinitely many solution அர்த்தம். இது மாதிரி வந்து ரெண்டுது ஒரு இடத்துல மீட் ஆயிருக்கலாம். ஆனா மூணுமே ஒரே இடத்துல மீட் ஆகாம இன்டர்செக்ட் ஆகாம இருக்குது இல்லையா. இதுலயும் பாத்தீங்கன்னா ரெட்டும் greenும் தான் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ரெட்டும் ப்ளூவும் தான் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. மூணுமே வந்து ஒரே லைன்லயோ ஒரே பாயிண்ட்லயோ இன்டர்செக்ட் ஆகல. அதே போல இதுலயும் பாத்தீங்கன்னா parallel-ஆ இருக்குது. எதுவுமே வந்து ஒண்ணோட ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகாம இருக்கும்போது தான் no solution இல்லையா. அப்ப do not intersect ஆகும்போது தான் அது no solution அப்படின அர்த்தம். இன்டர்செக்ட் ஆகல மூணுமே ஒரே இடத்துல மீட்டே ஆகல இல்லையா. சோ அதுதான் வந்து no solution, inconsistent அப்படின அர்த்தம். சோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாக்கும்போது intersect only at a point கிடையாது, intersect in a line-உம் கிடையாது, coincides with each other-ம் கிடையாது. do not intersect ஆகும்போது தான் inconsistent அப்படின அர்த்தம் இல்லையா. அப்ப இதோட ஆப்ஷன் வந்து fourth option do not intersect. அவ்வளவுதான். Thanks for watching children.